ஐயா கட்டிய கோயிலிலே அன்னை சீதா காட்டியுடன் வரிசையாக தம்பியரும் வளமாறனுவனும் எழுந்தருள நெறிகள் காட்டி காத்தருளும் நேர்மை சத்தியம் ஸ்ரீராமா வரிசை தந்தார் மாமி வந்தார் சம்பனும் வாழ்த்துவமே. ராமநாமத்தை சபரி தாயாரை போல பக்தியோடு கேட்க வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, ஆட்சிமார்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, பக்த கொடிகளே, உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மிகப்பெரிய வேள்வியை மிகவும் பக்தி சிரத்தையோடு ஆஞ்சநேயனை போல் நடத்தக்கூடிய வேதா அழகப்பண்ணன் அவர்கள், ராமசாமி அண்ணன் அவர்கள், மெய்யப்பண்ணன், மீனாட்சி ஆட்சி அவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தார் அவர்கள் அனைவரையும் சிறந்தாழ்ந்து வணங்கி இந்த உயர்ந்த வாழ்க்கையை இச்சையாக தந்த ராமனாகவே பிறந்து ராமனாகவே வாழ்ந்து நம்மை ராமனாகவே ஆட்கொண்ட தொட்டிலி கவிஞர் காசி ஸ்ரீ கைலை மணி அரசோ ஐயா அவர்களின் திருவடிகள் பக்தியோடு நினைத்து கொள்வது, மேலும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பல அடியார்களின் திருவடிகளையும் தொட்டு வணங்கி உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். யார் மேலையாவது தம்பி விட்டு இங்கே தப்பா நினைச்சுக்க கூடாது. ஆண்டாச்சி ஐயா வந்திருக்காங்க, அவர்களையும் வணங்கி சின்னாயா வந்திருக்காங்க, நிறைய பெரியவங்க பல அடியார்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. ஒருத்தர் பேரை தம்பின்னு சொல்லிட்டா ஒருத்தர் பேர் ஒத்துட்டான்னு நினைக்க கூடாது. பல அடியார்கள்னா நீங்க எல்லாரும் பல அடியார்களுக்குள்ள அடக்கும். அப்படி உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று ராமாயணம் சத்சங்கம் தொடர் சொற்பொழிவு 19ஆம் ஆண்டு இன்னைக்கு நிறைவு நாள். எப்படி ஓடுச்சுன்னே தெரியல நமக்கு. இப்பதான் முதல் நாள் தொடங்கின மாதிரி இருக்கு. அதுக்குள்ள இன்னைக்கு 5ஆவது நாள் வந்துருச்சு. அரசோ ஐயா அவர்கள் அன்னை ரொம்ப அழகாக சொன்னாங்க. நம்ம மெய்யப்பண்ணனை வரவேற்பதை சொல்லும் போது அழகா சொன்னாங்க. ஐயா அவர்கள் 18 வருடங்களாக இந்த இடத்துல வந்திருந்து ராமநாமம் சொல்லியிருக்காங்க. புகழ் வாய்ந்த மேடை, சரித்திரம் வாய்ந்த மேடை, துவாதிசி மடம், முன்னோர்கள் ஏற்படுத்திய மடம். அந்த குடும்பத்தார் எப்படி நடத்துறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு பெரிய கனவு இருக்குங்க. எல்லாரும் எந்த பக்தியா இருக்கிறாங்க. சொல்லும் போது அண்ணன் சொன்னாங்க, வேதா அழகப்பண்ணன் அவர்கள் என்னன்னாலும் சரி, என்ன செலவுனாலும் சரி உடனே கொடுத்துருவாங்க. எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க. என்ன வேணுமோ நல்லா செய்யப்பா, கர்மகாரியம் தொடர்ச்சியா நடக்க வேண்டும் என்று சொல்வாங்க. அவங்க மகன் ஆட்சியும் இருக்காங்க. அப்படிலாம் எவ்வளவு ஒரு சந்தோஷம் தெரியுமா? அப்படிப்பட்டவர்கள் ராமசாமி எனக்கு அவர்கள் பார்க்கவே எனக்கு என்னால எனக்கு தெரியல. அதான் நான் சொல்றேன், எனக்கு அவ்வளவா நான் பெரிய புத்திசாலி இல்லை, நான் அறிவாளி இல்லை, எனக்கு தெரியல. அண்ணனை பார்த்து அண்ணன் நாளைக்கு ராமாயணத்துக்கு வந்திருக்குன்னு சொன்னேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, தம்பி இது எங்க மடம் பாரு அப்படின்னாங்க. மன்னிச்சுக்கிங்கன்னே எனக்கு தெரியாதுன்னு அப்படின்னு சொல்லி இந்த பேப்பர்ல போட்டுட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. அப்படி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அப்பதான் ஆட்சியை பத்தி சொன்னாங்க. ஆட்சியினுடைய படத்தை காட்ட சொன்னேன். பார்த்த உடனே எனக்கு ஆட்சியை பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப எவ்வளவு அழகாரமா பண்ணியிருப்பாங்க. அருமையா அண்ணன் அவர்கள் சொல்லி போது கல்கலைச்சு அண்ணனையும் கல்கலையே அப்படி ஆட்சி அவர்கள் இங்கேதான் இருப்பாங்க. ஆட்சி இங்க இருந்து எப்படி ஆஞ்சநேயர் கை கட்டி வாய்ப்புலைந்து ராமநாமத்தை கேட்கிறானோ அதே மாதிரி ஆட்சி இருப்பாங்க. என்ன பத்தி பத்தியலா இந்திராட்சி அவர்களும் இங்கேதான் இருப்பாங்க. அப்படி மெய்யப்பண்ணன், மீனாட்சி ஆட்சி அவர்களும் அவ்வளவு போல நீங்க எல்லாரும் கொடுக்குற உந்துதல் அன்னை ரொம்ப அழகா சொன்னாங்க. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்குமே ரொம்ப பக்தி சிரத்தையோட பேர பேத்திகளோட பிள்ளைகளோட எல்லாரும் சேர்த்து வந்து நடத்துறீங்க. அதை எல்லாரும் ஊக்குவிக்கிறீங்க. ராமன் மீது என்ற பக்தியில கண்டபுரம் எல்லாரும் எப்படி ஊக்குவிக்கிறீங்க பக்தியில. எப்படிப்பட்ட மக்கள் தெரியுமா? நீங்க எல்லாரும் எப்படிப்பட்ட பல்லடியார்கள் தெரியுமா? இப்பதான் எனக்கு புரியுது. அரசோயா ஏன் கண்டபுரம் மட்டும் 2 தடவை சொன்னாங்க. ஏன்னா ஐயா எல்லா இடத்துலையும் ஒரே ஒரு இடத்துலதான் சொன்னாங்க. ஐயா இங்க மட்டும் ஏன் 2 தடவை சொன்னாங்க தெரியுமா? முதல் காரணம் நீங்க தான். இப்படி ஒரு பல்லடியார்கள், இப்படி ஒரு பக்தர்கள் பார்க்க முடியுமா? இன்னொரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஐயா அவர்களுடைய தாயார் மீனாட்சி பாட்டி பிறந்த ஊருக்கு தசரதனுக்கு ராமண்ணா உயிர். இந்த ஐயா வந்திருக்காங்க ஆண்டாச்சி ஐயா. தசரதனுக்கு ராமண்ணா உயிர், அரசோ ஐயாவுக்கு மீனாட்சி பாட்டினா உயிர். பாட்டியை வளர்த்தார்கள். பாட்டி சொன்னதை ஐயா தன்னுடைய இறுதி
மூச்சு நிறைவு வரைக்கும் டிசம்பர் 30, 2023 வரைக்கும் பாட்டி என்ன சொன்னாங்களோ நிறைவு வரைக்கும் ஐயா கடைபிடித்தாங்க. பாட்டி சொன்னாங்க, அப்பா புத்தி கொண்டு பழைக்கணும்பான்னு சொன்னாங்களாம். ஐயா இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அப்பா புத்தி கொண்டு பழைக்கணும்பான்னு சொன்னாங்களாம். வெறும் தூக்கு சட்டியை கொடுத்து விடுவாங்களாம். நம்ம சாப்பாடு இல்லாதவங்க யாரும் சொல்லிடக்கூடாது, வெறும் தூக்கு சட்டி கொடுத்து விடுவாங்களாம். ஐயா வெறும் தூக்கு சட்டியை தான் எடுத்துட்டு போவாங்களாம். ஆனா பாட்டி எப்படியாவது அந்த நேரத்துக்குள்ள அவர் உணவு சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துருவாங்களாம். எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அப்பா படிக்கணும்பான்னு சொல்லுவாங்களாம், கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களாம். ஐயா அவர்கள் கடைபிடித்தாங்க. படிக்கணும்னு சொன்னாங்களாம், பாட்டி படிப்பு தாப்பா சொத்துன்னு சொன்னாங்களாம். ஐயா 88 வயசு நிறைவு வாழ்க்கை வரைக்கும் தினந்தோறும் 200 பக்கம் படிச்சாங்க. 200 பக்கங்கள் படித்தார்கள். அப்படி ஐயா அவர்களுக்கு அதனால கண் எப்படி தெரியுமா இருக்கும், நல்ல கூர்மையா இருக்கும். அதான் கண்தானம் செய்யப்பட்டது ஐயா. சரிதானே? அப்படி பாட்டி சொன்னது எல்லாத்தையுமே ஐயா செய்தார்கள். பாட்டின்னா ஐயாவுக்கு அவ்வளவு உயிர். மீனாட்சி பாட்டியை கொண்டாடாத நாள் இல்லை. அன்னை மீனாட்சி அந்தாதின்னு ஒரு அற்புதமான ஒரு அந்தாதி எழுந்தாங்க. அதை படப்பு நம்ம புதுவையில் படப்பு வீட்டில் ஆண்டாஜி அவர்கள் அருமையா நடத்துவாங்க. ஐயா உட்பட எல்லாரும் வருவாங்க. பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து எங்க மாமா, எங்க சித்தி, பிள்ளைகள், கொள்ளு பேரை பேத்தி எல்லா பிள்ளையும் உட்கார்ந்து அன்னை மீனாட்சி அந்தாதி அந்த பட்டாளையை உட்கார்ந்து படிக்கிறத கேட்கணும். பார்த்தாடி எத்தனை கோடி இருந்தாலும் அதுக்கு ஈடாக அப்படி மீனாட்சி பாட்டியை கூப்பிட்டு படிப்பாங்க. அப்படி ஐயாவுக்கு மீனாட்சி பாட்டினா உயிர். முதல் காரணம் உங்களை மாதிரி பக்தர்கள். மிக முக்கியமான காரணம் மீனாட்சி பாட்டி அவர்கள் பிறந்த ஆயா வீடு அப்படிங்கிறது மிக முக்கியமான காரணம். அப்படி நீங்க எல்லாம் பக்தியோட கேட்குறீங்க. இன்னைக்கு 5வது நாள் நிறைவு நாள் ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம். இந்த ராமர் பட்டாபிஷேகத்தை பார்த்தால் கும்பாபிஷேகம் பார்த்தவனே அதான் சொல்வது. இன்னைக்கு கும்பாபிஷேகம் அவங்க ஈஸியா பார்க்க முடியாது. எல்லாருக்கும் கோபுரத்துக்கிட்ட உட்கார்ந்து பார்க்க கிடைக்காது. எனக்குலாம் கிடைச்சதே கிடையாது. சரிதானே? அப்ப என்ன, இந்த ராம நாமத்தை கேட்டா, பட்டாபிஷேகத்தை கேட்டா கும்பாபிஷேகம் பார்த்தவன் தசரதனுக்கு கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? நீங்க எல்லாம் நிறைய பேர் 5 நாளா வரீங்க. நீங்க எல்லாம் கெட்டிக்காரங்க. ஆனா இந்த 5வது நாள் மட்டும் வர்றாங்க பத்தியா, ரொம்ப கெட்டிக்காரங்க பத்தியா. 5வது நாள் மட்டும் வந்தா 5 நாள் ராமநாமம் கேட்ட பலன் எவ்வளவு கெட்டிக்காரங்க பத்தியா. அப்படி நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. கேட்கணும். நீங்க எல்லாரும் பக்தியோட கேட்கிறீங்க. கட்டி வாழ்க்கையிலிருந்து ஆஞ்சநேயனை போல ராம 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 ராமன்னு கேட்கணும். நீங்க பட்டாபிஷேகம் மக்கள் எல்லாம் அலைகள் மாதிரி திரண்டு வருவாங்க. நீங்க என்ன பண்ணக்கூடாது, அவர் கொண்டு வர பிரசாதத்தை பார்க்கக்கூடாது. நீங்க தம்பியை பார்க்கணும். இல்லைன்னா என்ன பண்ணணும், சிவபெருமான் இருக்கார், ராமபிரான் இருக்கார், கிருஷ்ணர் இருக்கார், அவரை பாருங்க. அழகை எந்த பக்கமும் நீங்க பாசத்தை ராமனத்தை பார்க்கணும். நீங்க அப்படித்தான் பாப்பீங்க. இருந்தாலும் முன்னெச்சரிக்கை எனக்கு சேஃபா அவங்க சொல்லிக்கிறேன். சரிதானே? அப்படி ராமன், ராமன்னா என்ன? ரான்னு சொன்னா நம்ம பாவங்கள் எல்லாம் வெளியே போயிடும். மேன்னு சொன்னா சொல்லி பாருங்க, ரான்னு சொல்லுங்க, வாய் திறக்குதா? திறக்கும் போது என்ன ஆகுது, நம்ம பாவங்கள் எல்லாம் வெளியே போயிடுது. மேன்னு சொல்லுங்க, வாய் மூடிடுது. அப்ப போன பாவங்களுக்கு உள்ள வராது. இந்த ராமங்கிற மந்திரம் எப்படி வந்தது தெரியுமா? நாராயணால இருக்கக்கூடிய 2வது எழுத்து ரா. இந்த மா எப்படி தெரியுமா வந்தது? நமசிவாயில இருக்கக்கூடிய 2வது எழுத்துமா. ஒருவேளை இந்த நாராயணால இருக்கக்கூடிய ரா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது அர்த்தமே மாறி போயிருமா. நமசிவாயில இருக்கக்கூடிய மா இல்லைன்னா நசிவாயில அர்த்தம் மாறி போயிருமா. அப்ப ராமங்கிற மந்திரம் வந்தோடனே நாராயணாவுக்கும் நமசிவாயவுக்கும் அர்த்தமே பிறக்குது. இப்ப பாத்தீங்களா, ராம மந்திரம் எவ்வளவு உயர்ந்த மந்திரம் தெரியுமா? நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க சிவபுராணம் படிக்கிறீங்களா இல்லையா? அப்பேற்பட்ட நமசிவாயில இருக்க 2வது எழுத்துமா. இந்த நாராயணா இருக்கு தெரியுமா? நாராயணா யார் சொல்லுவா? நாரதர் சொல்லுவாரு. நாராயண 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 நாராயணன் சொல்லுவாரா? எந்நேரம் பார்த்தாலும் நாராயணா. நீங்க எல்லாரும் எவ்வளவு பேர் இருக்கீங்க? எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? உட்காரும் போது ராமா, எந்திரிக்கும் போது ராமா, சாப்பிடும் போது ராமா, தூங்கும் போது சிவா, நடக்கும் போது முருகா, எந்நேரம் பார்த்தாலும் இவை பொழுது எந்திரிச்சு நீங்காதான் தாழ்வாங்க. எப்ப பார்த்தாலும் மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. சரிதானே? அப்படி முதல்ல சொன்னது யார் தெரியுமா? நாரதர் சொன்னார். நாராயண நாராயணன் சொன்னார். ஒரு நாள் அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. நம்ம தினந்தோறும் நாராயண நாராயணன் சொல்றோமே, அப்ப நாராயணனா என்ன அர்த்தம்னு நினைச்சார். யார்கிட்ட கேட்போம்னு நினைச்சார். சரி, யாருக்கிட்டே அவருக்கு நேர நாராயணன்கிட்டே போன. சாமி, ஓ மந்திரத்தை தினந்தோறும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சாமி, நாராயணனா என்ன அர்த்தம்னு கேட்டார். நாராயணன் அவர்
அவர் சொன்னாரு, ஏம்பா நாராயணான என்ன அர்த்தம்னு தெரியுமா? நான் பாத்தியா இப்பதான் ஒரு மாடு ஒரு சாணம் போட்டுருக்கு, அந்த சாணத்துல இருந்து ஒரு புழு பிறந்திருக்குப்பா, அந்த புழுக்கு கூட தெரியுமே நாராயணான என்னன்னு போய் கேளுப்பான்னு சொன்னார். இவர் போனாரு, நாராயணான என்னன்னு கேட்டாரு, புழு செத்து போச்சு. நேர நாராயணன் போனார். என்ன சாமி நாராயணான என்ன அர்த்தம்னு கேட்டேன். இந்த புழு செத்து போச்சு சாமின்னார். அவசரப்படாதா, இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு, பூச்சி ஒண்ணு பறக்குது பாருடா, இப்பதான் பூச்சி ஒண்ணு தோன்றி இருக்கு, அந்த பூச்சிக்கிட்ட போய் நாராயணான என்னன்னு கேளுன்னு சொன்னார். நாராயணான என்னன்னு கேட்டார். பூச்சி என்னாச்சு? பூச்சி செத்து போச்சு. 19 நிமிஷம் கேட்குறீங்க பத்தியலா? ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்ச கதை அது. அதனால எத்தனை முறையே சொன்னாலும் திரும்ப சொல்றது அற்புதமான கதை. அப்படி பூச்சி செத்து போச்சு. அடுத்து பார்த்தாரு, என்ன சாமி பூச்சி செத்து போச்சு? டே இங்க பாருடா, மீனாட்சி தாயார் கையில கிளி இருக்காளா, அந்த கிளியோட தங்கச்சி கிடக்குறாடா, அவன்கிட்ட போய் கேட்கிறா. நாராயணானா என்னன்னு கேட்டார். கிளி செத்து போச்சு. இவர் பார்த்தார், ஏதோ பெரிய பிரச்சனை வந்துடும் போல இருக்கு, இது நாராயணானா சிக்கல் தான் போல இருக்கு, என்னடா இது? வேகமா ஓடி போய் என்ன சாமி இது சிக்கலா இருக்கேன்னு கேட்டார். அவர் சொன்னார், அவசரப்படாதடா, இந்த பாருங்க ஒரு பசுடா, இப்பதான ஒரு கன்று ஒண்ணு ஈன்று, அந்த கன்று இப்பதான தரையில விழுந்திருக்கு. அந்த பசுங்கிற போய் கேட்கிறா நாராயணான என்னன்னு. பிறவியிலேயே முதல் பிறவி எது தெரியுமா? புழு. உயர்ந்த பிறவி எது தெரியுமா? பசுங்கன்று. அப்படி பசுங்கன்று பிறந்திருக்கா, போய் கேளுன்னு சொன்னார். பசுங்கன்றுகிட்ட போய் நாராயணான என்னன்னு கேட்டார். பசுங்கன்று செத்து போச்சு. இவர் வேகமா ஓடி வந்தார். சாமி நாராயணானா என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. என்னன்னு கேட்டார். நாராயணானா செத்து போவோம். அவசரப்படாதா, நேர போ, காசிராஜா அரண்மனை இருக்கு, அங்க போ. அங்க போனீங்கன்னா இப்பதான் ஒரு ராஜகுமாரன் ஒருத்தர் பிறந்திருக்காண்டா, புகழ்மிக்க ராஜா. அங்க போய் அந்த ராஜகுமாரன் கேள்றா. இவர் சொன்னார், சாமி இதுகளெல்லாம் நான் சொன்னேன் செத்து போச்சு, யாரையும் அடிக்க வரல. அங்க போய் நான் அந்த பிள்ளைக்கு அதுல போய் நாராயணான்னு சொல்ல, அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஏற்கனவே முடிஞ்சு போயிடும் சாமி. அவசரப்படாத, போய் கேள்னு சொன்னார். உங்களை மாதிரி சான்றோர்கள் கிட்டத்தட்ட பலாயிரம் பேர் நிக்கிறாங்க. ராஜகுமாரன் இல்லையா, பலாயிரம் பேர் நிக்கிறாங்க. அப்படி நாரதன் நடுங்கிட்டே போனான், கை காலெல்லாம் நடுங்குது. நடுங்கிட்டே போனவே அங்க போன அந்த பிள்ளை அப்படி தங்க தொட்டியில அப்படி படுத்திருக்கு. அந்த பிள்ளைகிட்ட போய் அது காதல் போய் நாராயண அப்படின்னாரா. அது எந்திரிச்சு உட்காந்துச்சு. பார்த்தீங்களா, எந்திரிச்சு உட்காந்துச்சா. அப்பா எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கேப்பா. அது சொல்லிச்சான், என்ன நாராயணன்னா என்ன அர்த்தம்னு தெரியணுமான்னு கேட்டுச்சான். ஆமாப்பா பெரிய பிரச்சனையில இருக்கே, நீங்க காப்பாத்துன்னு சொல்றாங்க. அது சொல்லிச்சா, இந்த மாடு சாணம் போட்டுச்சா, அப்போ ஒரு புழு ஒண்ணு பிறந்துச்சா இல்லையா, நான் முதல்ல எப்படி தெரியுமா அந்த புழுவா வந்து பிறந்தேன். நீ நாராயணான்னு சொன்ன, நான் முக்தி அடைஞ்சிட்டேன். அடுத்து அதை விட உயர்ந்த பிறவி பூச்சியா வந்து பிறந்தேன். நீ வந்து நாராயணான்னு சொன்னப்பா, நான் முக்தி அடைஞ்சிட்டேன்ப்பா. அடுத்து அதை விட உயர்ந்த பிறவி கிளி, நான் கிளியா வந்து பிறந்தேன்ப்பா. நீ நாராயணான்னு சொன்ன, நான் முக்தி அடைஞ்சிட்டேன்ப்பா. அதை விட உயர்ந்த பிறவிப்பா பசுங்கன்றா வந்து பிறந்தேன். நீ நாராயணான்னு சொன்ன, முக்தி அடைஞ்சு அதை விட உயர்ந்த பதவி. இந்த பாத்தியா, காசிராஜா அரண்மனையில காசிராஜாவுக்கு பிள்ளையா வந்து பிறந்திருக்கேன்ப்பா. எனக்கு எவ்வளவு உயர்ந்த பதவி தெரியுமா? அப்ப நாராயணான்னா என்ன அர்த்தம்? உயர்வுதான் நாராயணா மந்திரத்தினுடைய அர்த்தம். நாராயணனுக்கு கைதிட மாட்டீங்களா? அப்பேற்பட்ட நாராயணாங்க எழுத்துல 2வது எழுத்துலா நம சிவாயன் இருக்கிற எழுத்து 2வது எழுத்துமா, ரெண்டும் சேர்ந்ததுதான் ராமநாமம் என்று சொல்லி. நேற்று நம்ம 4 மோட்சம் பார்த்தோம். சபரிதாயார் மோட்சம் பார்த்தோம், சரவங்கர் மோட்சம் பார்த்தோம், ஜடாவி மோட்சம் பார்த்தோம், வாலி மோட்சம் பார்த்தோம். அதோட நேற்று நம்ம நிறைவு செஞ்சோம். இன்னைக்கு நேற்று ஆஞ்சநேயர் வந்துட்டாரு, நேற்று வடையும் வந்துருச்சு, ஆஞ்சநேயரே வந்துட்டாரு. ஆஞ்சநேயர் வந்தால் ராமபிரான் என்ன சொன்னார்? வடை வந்ததுன்னு சொல்லல, நல்ல நேரம் வந்ததுன்னு சொன்னார். பார்த்தீங்களா, ஆஞ்சநேயர் எப்படிப்பட்டது தெரியுமா? அறிஞர் பெருமான், அறிந்ததற்கு மஞ்சாது, இவன் கல்லாத கலை என்பது உலகத்தில் இல்லாத கலை. என்ன பக்தி தெரியுமா? ஆஞ்சநேயர் பக்தியை பற்றி பேசினா கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா புறத்தாலும் மட்டும் ராமதொண்டு செய்யல, அகத்தாலையும் ராமதொண்டு செஞ்சது, ராமகைங்கரிய செஞ்சதானே. அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் நேற்று கரைக்குள்ள வந்துட்டான், சரிதானே? அப்படி சுக்ரீவனுக்கு கிஷ்கிந்தையில் முடிசூட்டப்பட்டது. இப்ப
இப்ப 4 திசைகளிலும் படைகள் புறப்பட்டன. தெற்கு திசை நோக்கி அங்கதன் தலைவன் யார் தெரியுமா? அவன் கூட போனா ஜாம்பவான் போனார், ஆஞ்சநேயன் போனார். ராமபிரானுக்கு தெரியுமா ஆஞ்சநேயன் சீதை தாயார பார்ப்பான்னு, அதனால அடையாளங்கள் எல்லாம் சொல்லி அனுப்பினார். அதோட என்ன தெரியுமா பண்ணார்? கணையாழி மோதிரத்தை கொடுத்தார். இந்த சுக்ரீவன் சொன்னார், அப்பா 1 மாசம் எல்லாருக்கும் டைம் தர்றேன், 1 மாதத்துக்குள்ள சீதை தாயாரை நீங்க கண்டுபிடிக்க வேண்டும், இதெல்லாம் போனவங்க எல்லாரும் திரும்ப வந்துடணும்னு சொன்னார். இந்த 3 திசை பக்கம் போனாங்க, அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. ஒரே ஒரு திசையில போனவங்க மட்டும் வரல. யார் தெரியுமா? தென் திசை நோக்கி சென்றவர்கள். மகேந்திர மலைன்னு ஒரு இடம், அந்த இடத்துல வந்து உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த உடனே ஜாம்பவான் ரொம்ப பெரியவர். அவர் சொன்னார், அப்பா நம்ம வருவதை தெரிந்து இந்த ராவணன் சீதை தாயாரை எங்கேயோ மறைத்து விட்டானப்பா, நம்ம விதி முடிஞ்சு போச்சுன்னு கண்ணீர் விட்டு அழுதார். அப்ப அங்க இருந்திருக்கா பாத்தீங்களா படைத்தலைவன் என்ன தெரியுமா சொன்ன? நாம ஜெயிப்போம்னு வந்தோம், ஆனா தோத்து போற மாதிரி தெரியுது, தோற்பதை விட சாவதே மேல்னு சொன்னார். சொல்லலாமா? ஒரு தலைவன் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஜெயிப்பதை விட நாம் தோற்பதை விட சாவதே மேல்னு சொன்ன. அப்பதான் ஒருத்தர் யார் தெரியுமா? கை கட்டி வாய்ப்புரைந்து ராம 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 ராமன் அழுத கண்ணில் கூப்பிய கைகளோட இருப்பாரு ஆஞ்சநேயன். அவர் சொன்னார், அப்பா நான் உயிர் நீத்தால் ஜடாயு பகவானை போல் உயிர் நீக்க வேண்டும். எப்படிப்பா உயிர் நீத்த? சீதை தாயாரை காப்பதற்காக தன் உயிரை நீத்தாப்பா. நம்ம உயிர் நீத்தால் அப்படி நீக்க வேண்டும் சொன்ன உடனே ஜடாயு பகவானுடைய பெயர் கேட்ட உடனே ஒரு கண்ணுக்கு ஊர்ந்து வந்தது, நகர்ந்து வந்தது. யார் தெரியுமா? சம்பாதி. என்னப்பா யார் பேருமா சொன்னீங்க? ஜடாயுப்பா. ஜடாயுக்கு என்னப்பா? சேவையின் தம்பிப்பா. அப்ப நம்ம அண்ணனுடைய பிள்ளைகள். ஒரு நாள் நானும் என் தம்பி ஜடாயுவும் தேவநாடு பார்ப்பதற்காக போட்டி போட்டு கொண்டு சென்றோம். முதல்ல அவன் பிறந்த, அடுத்து நான் பிறந்தேன், அடுத்து அவன் பிறந்தான்பா. சூரியனுக்கு கோபம் வந்ததுப்பா, அவன் சுட்டான்பா, அவனை தீக்கதில் பட்டதுப்பா. பட்ட உடனே கத்துனான்பா, அண்ணா காப்பாற்றுங்கன்னு. நான் அவனுக்கு மேல பிறந்தேன்பா, அவனுக்கு நிழலை கொடுத்தேன்பா. அவன் போயிட்டான்பா, என்னுடைய 2 சிறகுகளும் எரிஞ்சு போச்சுப்பா, நான் கீழே விழுந்துட்டேன். என்ன பாச்சு என் தம்பிக்கு? என்ன பாச்சு? சொன்னானா சீதை தாயாரை காப்பதற்காக தன் உயிர் நீத்தார் ஜடாயு பகவான் சொன்ன உடனே இன்னொரு தடவை ஜடாயு இறந்து போனான் என்று சொன்னார்கள். ராம கைங்கரியத்தை செய்தவர்கள் தான் வாழ்ந்தார்கள். ராமன் சத்தியம், ராமாயணம் சத்தியம். இந்திராட்சி இருக்காங்க, இந்திராட்சி இறந்தாங்களா? ராமபிரான் இருக்கும் வரையில் அவர்கள் வாழ்வார்கள். ஏன்னா ராம கைங்கரியம் செஞ்சிருக்காங்க. இந்த துவாதசி மடம் கட்டிய இந்த முன்னோர்கள் அவங்க இறக்கல. துவாதசி மடம் இருக்கும் வரையில், ராமநாமம் சொல்லும் வரையில், ராமாயணம் இருக்கும் வரையில், ராமபிரான் இருக்கும் வரையில் அவர் அனைவரும் வாழ்வார்கள். அருசோயை நம்ம விட்டு போயிட்டாங்களா? இல்ல, ராம கைங்கரியம் செய்தவர்கள். இதை நான் சொல்லல, சம்பாதி சொன்னார். சொன்ன உடனே சொன்னார், அப்பா எல்லாரும் ராம 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 ராமன் ராமநாமத்தை சொல்லுங்க. நீங்க சொல்ல 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 எனக்கு சிறகுகள் வளரும்பா, நான் பார்த்து சொல்றேன்னு